ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கேக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதை கடையில் இருந்து தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் போட்டு நல்லா அரிச்சு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறதுனால நான் அதை காட்டலை. இப்போ நம்ம வேறொரு பவுலில் 4 எக் எடுத்திருக்கேன். அது கூடவே பொடிக்காத சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நம்ம 1 டைம் கூட நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்ம அரிச்சு வச்சுருக்க ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் காஃபி பவுடரை கொஞ்சம் வெந்நில மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த கேக் மிக்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் பேட்டர் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம இதை ஒரு பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக், சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. நான் ஆல்ரெடி ஒரு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 3 லேயராக கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கேக்கில் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லேயர் வச்சாச்சு. அதில் நம்ம சுகர் சிரப் ஊற்றிடலாம். நான் செர்ரி கட் பண்ணி போட்டு சுகரும் போட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சிரப்பை தான் நான் இப்போ ஃபஸ்ட் லேயரில் ஊற்ற போகிறேன். க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவலாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே செர்ரியும் நட்ஸும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இதே போல 3 லேயரையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். த்ரீ லேயரும் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக க்ரீமை அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஒரு பேப்பரில், அதாவது பட்டர் பேப்பர் மாதிரி பேப்பரில் நான் ஜிக்ஸாக்கில் போட்டு கொஞ்சமாக ட்ரை ஆக்கி வச்சுருந்தேன். அதை நான் அதில் சைடில் கேக்கில் ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் துருவினதையும் நம்ம கேக்குக்கு மேலே டெக்கரேட்டுக்கு போட்டுடலாம்.
செரியும் போட்டாச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருக்கும். நான் அந்த கேக்கில் சைடில் ஒட்டின அந்த பேப்பரை மட்டும் எடுத்துருதேன். இப்போ நமக்கு அழகாக அந்த சாக்லேட் அதில் ஒட்டிட்டு கேக்கில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே எப்போம்லாம் நமக்கு தோணுதோ ஃப்ரெஷ்ஷாக செய்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.